ஹலோ, அது 26th மே டியூஸ்டே vlog. டே நார்மலாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணேன்னா சிம்பிள் மெனு தான். மார்னிங் ராகி புட்டு, பிளாக் சன்னா பாயில் பண்ணிவிட்டு பப்பாயா சாப்பிட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா சேமியா பண்ணியிருந்தேன். ஸோ இதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அண்ட் இன் பிட்வீன் லன்ச் கேப்பில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் திங்ஸ்லாம் இல்லையோ கௌதம் வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ அதை தான் எடுத்து ரீஃபில்லிங் பண்ணிகிட்ருந்தேன். எக்ஸ் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிட்டு மதியானத்துக்கு தேவையான எக்கெல்லாம் பாயிலிங்க்கு போட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணேன். அண்ட் கூடவே பார்த்திங்கன்னா கோவா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கோவா பன்னீர்லாம். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தேன். அண்ட் மதியம் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா சிம்பிளாக லேசியாக இருக்குது டே, சும்மா எதுக்கு ஹெவியாக பண்ணிக்கிட்டுன்னு சிம்பிளாக ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் கிள்ளி போட்ட சாம்பார் அண்ட் கோவா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு கட் பண்ணி கொடுத்தேன். நானே தீக்ஷு கௌதம் சாப்பிட்டோம். தீக்ஷுக்கு இப்போ யூஸ்வலாக அந்த பெப்பர் அண்ட் சால்ட் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சு, கோவாவில் போட்டு சாப்பிட்றது. அண்ட் லன்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், பீட்ரூட்டு, எக்கு சூப்பராக முடிஞ்சிடுச்சு. ஈவினிங்காக ஷாப்பிங் போயாச்சு. ஸோ பாத்ரூம் ஐட்டம்ஸ் தேவையானது தீக்ஷு குட்டிக்கு, துஷி குட்டிக்கு, ஸ்நாக்கு, அப்புறம் மல்லிகை சாமான் எல்லாமே என்ன வேணுமோ அது மட்டும் வாங்கிப்பேன். பிகாஸ் பல்ஜாக வாங்கிட்டு வந்துட்டேன்னா வேஸ்ட் ஆகிடும் ஸ்டோர் பண்ணி வச்சா. ஸோ என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிப்பேன். ஸோ ஆசியா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இண்டியா கேட் பாஸ்மதி வந்து எம்ஆர்பி 147, பில்லிங் பார்த்திங்கன்னா 125 கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாமே வந்து 10 ருபீஸ் அளவுக்குமே குறையும். ஸோ அதனால் எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு ஃபேமிலி ஷாப் மாதிரி ஆகிடுச்சு. ஆசியாவில் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் எனக்கு. அண்ட் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா இட்லி, மதியம் வச்ச சாம்பார் இருந்துச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் நைட் ரொட்டீன் ஆஸ் யூஷுவல் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, சிங்க் க்ளீன் பண்ணிட்டு, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் டேக்கு வந்து அந்த பச்சை பயிர் தான் சோக் பண்ணியிருந்தோம். ஸ்ப்ரவுட்ஸ்க்காகவும் கொஞ்சமாக பாயில் பண்ணலான்றதுக்காகவும் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டு நான் தூங்க போயிட்டேன். எல்லாேருக்கும் குட் நைட், ஹாப்பியாக தூங்குங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சௌதன்யாஸ் லைஃப் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா பை.